Hi hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரீசெல்லிங் ஜாப், அதாவது இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம வீட்லயே இருந்தே லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஜாபை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படினா ரீசெல்லிங் பத்தி எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸா வரும். நீங்க தான் இப்போதான் புதுசா ரீசெல்லிங் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ரீசெல்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் உங்களுக்கு இந்த சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணுவேன். சோ இந்த வீடியோஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் ஓடிட்டுருக்கோம். நான் வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ரீசெல்லிங் அப்படின்னா ஒருத்தங்க கிட்டே இருந்து ப்ராடக்ட் வாங்கி நம்ம வந்து மறுசேல் பண்ணுறதா ரீசெல்லிங் பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது நமக்கு ₹1 கூட தேவையில்லைங்க. நம்மக்கிட்ட மொபைல் அண்ட் இன்டர்நெட் இது மட்டும் இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாக இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும். அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுற நாலேஜ் இருந்தாலே போதும். நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் அழகாக படிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் ஒரு 2 டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னே ஒரு பிராண்ட் நேமை ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி சர்க்கிள்ஸ் எல்லாருமே அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கீழே குரூப்பை வந்து லிங்க் வந்து போட்டிருக்கேன். அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அது என்னோடய குரூப்பில் வந்து எல்லா கலெக்ஷனுமே நான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த அப்டேட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்னா வந்து உங்களுக்கு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், ரேட்டு, அந்த மாதிரி எல்லாமே அந்த கீழே வந்து லெட்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர்ஸை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களோட குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்புக்கு கீழே வந்து மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே எல்லாமே அப்படியே எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. கீழே ரேட்டு மட்டும் இருக்கும். ரேட்டு மட்டும் நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இப்போ வந்து 500 வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 50 மார்ஜின் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கணக்கில் மார்ஜின் வைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். இப்போ 500க்கு உள்ளாடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ₹50 மார்ஜின் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து 1000 இருக்குது, 1000க்கு உள்ளாடி, 500க்கு மேலே 1000க்கு உள்ளாடி இருக்குது அப்படின்னா ஒரு ₹75 மார்ஜின் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1500க்கு உள்ளாடி இருக்குது அப்படின்னா ஒரு ₹100 மார்ஜின் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக மார்ஜின் வைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு கஸ்டமர்ஸும் பாவம் இல்லை, அவங்களும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் கஸ்டமர் நம்மக்கிட்ட நிலைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரேட்டு கம்மியாக கொடுங்க. அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க, நல்லா பழகுங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க. அதுக்கப்புறம் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் சொல்லுங்கள். இப்போ நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிளில் நம்ம இது பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், எடுப்போம், எல்லாமே நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம். இதுவே நம்ம வந்து அனதர் ஒரு ரீசெல்லர் வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஏனோ தானோன்னு பதில் சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் அப்படி பண்ணாமல் உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம அவங்கள கருதுங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுங்கள். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் வந்திருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ அவங்க கேட்குறாங்க, ஓகே இதெல்லாம் விட்ருங்க. இப்போ நீங்கள் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டு இப்போது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ப்ராடக்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வராங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லுங்கள், இப்படி இவ்வளோ ரூபா இதுக்கு ஷிப்பிங் உண்டுன்னா ஷிப்பிங் சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹50 தான் ஷிப்பிங் வரும். சம்டைம் பார்த்தீங்கன்னா ₹30 கூட வர வாய்ப்பு இருக்குது. ₹50 ஷிப்பிங் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஷிப்பிங் ரேட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரலாம். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அட்ரஸ் வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அட்ரஸாக வாங்கிக்கோங்க. எல்லா அட்ரஸுமே டீட்டெயிலாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோவாக வாங்கிக்கோங்க. என்ன சைஸ்ன்னு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அவங்களுக்கு கொடுங்க. அப்போது அவங்க வந்து அதில் வந்து
நீங்கள் உங்கள் குரூப்பில் ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க உங்களுக்கு அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணி தருவாங்க. சென்ட் பண்ணி முடிச்சதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட மார்ஜின் எடுத்துகிட்டு உங்களோட அமௌண்ட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க விஷயம், ரொம்பவே சிம்பிள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் இப்படி என்னோட ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு உங்களோட கமிஷனை நீங்கள் எடுத்துகிட்டு என்னோட அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்களானே போதும். உங்களுக்கு வேறு எந்த தலைவலியுமே கிடையாது. நாங்கள் வந்து கரெக்டாக உங்கள் கஸ்டமர் கையில் ப்ராடக்ட்டு சென்ட் பண்ணிடுவோம். அந்த சென்ட் பண்ணுறது நாங்கள் சென்ட் பண்ணுறோன்னு சுத்தமாக தெரியாது, நீங்கள் சென்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்படின்னா ஃப்ரம்மில் வந்து உங்களோட அட்ரஸ் டூவில் வந்து கஸ்டமரோட அட்ரஸ் இருக்கும். ஃப்ரம்மில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர். அப்போ நீங்கள் தான் சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும் உங்களோட கஸ்டமருக்கு. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் இதில் தைரியமாக இறங்குங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போவீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம். அதே மாதிரி இப்போ நமக்கு கொஞ்ச நாள் போடுவோம், நமக்கு ஆர்டர்ஸ் வரல அப்படி இப்படின்ட்டு தளர்ந்துடாதீங்க. மேலே 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 ட்ரை பண்ணுங்கள். ஷேர் சாட் போடுங்க, அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாவில் போடுங்க. நிறைய நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கும் இப்படி தாங்க இருந்துச்சு. என்னடா நமக்கு ஆர்டர்ஸ் ஃபஸ்ட் டைமெல்லாம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் போட்டுட்டு இருந்தேன். என்னடா நமக்கு இது ஆர்டர் வரலையே அப்படின்ட்டு டயர்ட் ஆகாமல் நான் வந்து 1 இயர் கஷ்டப்பட்டேங்க. கஷ்டப்பட்டு ஒரு 6 மந்தில் எனக்கு சுத்தமாக ஆர்டர் கிடையாது. ஆனாலும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்டேட் பண்ண அவங்க வந்து திரும்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸ் வரும். நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து இதில் பலன் கிடைக்கும். நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் என்ன துணி சேல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட் ஆகாமல் ரொம்ப கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்குங்க. கண்டிப்பாக இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் சக்ஸஸ் ஆகுவீங்க. டயர்ட் ஆகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இது கொஞ்சம் இதானாலுமே டயர்ட் ஆயிடுவாங்க. இது என்ன நம்ம 50 ரூபாய்க்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. 50 ரூபா இல்லைனா ஒரு 3 பேர் வாங்கினா எவ்வளோ ரூபா ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு. நமக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைச்சாலும் மாதம் 3000 ரூபாய் ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்கள் அதனால் தைரியமாக இறங்குங்க. உங்களுக்கு ரீசெல்லிங் பற்றி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் சொல்லுவேன். இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ, எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியலை. ஸோ நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இன்னும் போக போக நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டெய்லி நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ வந்து என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு என்கிட்ட கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.